Dear viewers, இன்னைக்கு நம்ம we move on to the topic subject and predicate. Okay, what is first we have to know the what is sentence, and subject and predicate is the parts of a sentence. Okay, sentence na enna English grammar next இப்போ நம்ம noun முடிச்சிருக்கோம் இல்லையா, alphabetization first letters பார்த்தோம், அப்புறம் noun பார்த்தோம். Okay, and nounல வந்து types kinds எல்லாம் பார்த்தோம், countable uncountable and proper noun, common noun, collective noun அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ சென்டென்ஸ்னா ஒரு வாக்கியம், தமிழில் சொல்கிறோம் இல்லையா, வார்த்தைகளை சேர்த்து எழுதும் பொழுது கிடைக்கக்கூடியது சென்டென்ஸ், வாக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷில் வாட் இஸ் சென்டென்ஸ்? எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, அண்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், அதாவது ஒரு வார்த்தைகளை சேர்த்து எழுதும் போது, வாக்கியமாக எழுதும் பொழுது அது மீனிங்ஃபுல் வாக்கியம், அதாவது மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கிறது தான் என்னது சென்டென்ஸ். அப்போது ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது சென்டென்ஸில்? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். தமிழில் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எழுவாய் பயனிலை. அந்த சப்ஜெக்ட்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நவுன் பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ ஐ எம் டீச்சிங், உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், ஐ எம் டீச்சிங். அப்போ அந்த ஐங்கிறது டீச்சிங்கிறது என்ன? கற்பித்தல், சொல்லிக் கொடுக்குறது. அப்போ அந்த ஐங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். ஸோ ஹூ இஸ் டூயிங், அந்த ஒர்க்கை பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது தான் ஐ. ஓகேங்களா. அண்ட் ப்ரெடிகேட் அப்படிங்கிறதுல இப்போ இந்த ஐ எம் டீச்சிங்கிற சென்டென்ஸில் ப்ரெடிகேட் பயனிலை என்ன அப்படின்னா நான் செய்யக்கூடிய செயல், டீச்சிங். ஓகே, அதுதான். ஸோ வி மூவ் ஆன் டு த டாபிக் சென்டென்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ், தட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஸோ லெட் வி see, that is subject and predicate. Okay, today's our topic is subject and predicate. Subject na எழுவாய். ஓகேங்களா. Subject means எழுவாய். Who is the doer? யாரு இங்கே அந்த செயலை செய்கிறாங்க? Who is doing? அதான் subject. And predicate means பயனிலை. Predicateனா என்னது? பயனிலை. அப்போ ஒரு சென்டென்ஸோட இந்த ரெண்டும் இருந்தால் தான் that is a meaningful sentence. So each sentence has its own subject and predicate. ஒரு சென்டென்ஸில், வாக்கியத்தில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருந்தால் தான் அது என்னது? மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் லேர்னிங். திஸ் இஸ் அ சென்டென்ஸ். ஓகே, ஐ ஆம் லேர்னிங், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் ஐங்கிறது என்னன்னா தட் இஸ் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஹூ இஸ் த டூவர்? இந்த ஐ ஆம் லேர்னிங்னா நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போது அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் இலக்கணம், அதாவது இங்கிலீஷ் கிராமருங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் அந்த அர்த்தம், இப்போ லேர்னிங்னா கற்றுக்கொள்ளுதல், தமிழில் அந்த விஷயத்தை மதர் டங்கில் உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஐங்கிறது என்னது? நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் லேர்னிங். அப்போ அந்த ஐங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். ஹூ இஸ் த டூவர்? இங்கே இந்த செயலில் லேர்னிங்கிற செயல்பாடை செய்கிறது யார்? ஐ, நான். Okay, this is the subject. Okay, and am learning. இப்போ ஐ மட்டும் இருக்குன்னு வைங்க. இப்போ சிம்பிளாக வெறும் ஐ மட்டும்னா சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது, அதை நம்ம சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஓகே, ஈச் சென்டென்ஸ் ஹேஸ் இட்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். இப்போ ஐங்கிறது இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோமா, நவுன்னு சொல்லுவோமா? We called it as noun only. That's not a sentence. So each sentence consists of subject and predicate. So subject predicate irundada அது என்னது? வாக்கியம், sentence என்ன? We called it as sentence. So இங்கே இப்போ predicateங்கிறது am learningங்கிறது தான் என்னது? sentence, வாக்கியம். ஓகேங்களா. அப்போது நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், ஐங்கிறது சப்ஜெக்ட், நான் am learning, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னது? predicate. Okay, this one is the predicate.
predicate பயனிலை. அப்ப இந்த ஐங்கிற subject பண்ணக்கூடிய work. Okay, who is the doer is the subject and his work is predicate. இதுதான் subject predicate. Okay, இதான் concept. இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு ரெண்டு இது வந்து ஒரு example. Okay, and he was, okay, he was playing. He was playing. So here he is a subject. Okay, who is the doer? Playing is another verb, action word. This is a predicate. And who is the doer here in the playing? விளையாடுறது யாரு? He. So he is a subject. And playing is a, that is was playing is a predicate. Okay, அவன் விளையாடினான். He was playing. அவன் விளையாடினான். அப்ப heங்கிறது subject doer and was playingங்கிறது predicate. Okay, எழுவாய் பயனிலை. அவன் விளையாடினான். அவன்கிறது subject, விளையாடினான் அப்படிங்கிறது predicate. ஓகேங்களா? One more example for subject and predicate. The teacher, okay, the teacher teach a lesson. Okay, the teacher teach a lesson. Appo here who is the doer here? The teacher. appo teach a lesson, பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். பாடம் கற்பிக்கிறார்கள்ங்கிறது என்னது? இங்க action. Okay, who is the doer? Subject. Here the subject is the teacher. This one is the subject. Okay, teach a lesson. Doer பண்ணக்கூடிய action. What is he doing? What is he doing? Teach a lesson. இப்ப பாடம் நடத்தினார்கள். இதுதான் என்னது? predicate, பயனிலை. Understand? That is subject and predicate. இதுதான் வந்து எழுவாய் பயனிலை. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் இருந்தா அதுல எது சப்ஜெக்ட் எது predicate, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ், லேர்னிங் எக்ஸசைஸாக இப்படி தான் கொடுப்பாங்க. அண்ட் complete its correct form of predicate. For example, this is the subject and predicate. And next one is write the correct form of predicate. அப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கரெக்டான predicate வந்து உங்களுக்கு இப்போ சின்ன கிளாஸஸ்னால் இப்படி மேட்ச்சில் மாதிரி இருக்கும். Match the subject with predicate. Okay, the teacher, okay, and the milkman, okay, the tailor, the policeman, okay, the postman, okay, the musician, okay, and the doctor. All these things, understand here, listen here, all these are noun. Okay, the teacher, the milkman, tailor, policeman, postman, musician and the doctor. Okay, இது எல்லாமே subject, that is noun. Okay, proper noun. Proper noun ங்கிறது என்னது? It's a person. So noun, naming of persons, teacher, milkman, tailor, and completes this subject with correct predicate. Okay, rearrangeல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படினா நீங்க என்ன பண்ணணும்? கரெக்ட்டா அப்ப the teacher, what is she doing? She is teaching. So the teacher teach a lesson. The milkman brings milk. The tailor stitch clothes. Okay, the policeman catch thieves and the postman delivers letter. All these we have to write here this
predicate. These things are subject. These are noun. So subject. And the postman delivers letters. The musician composes music. The doctor treats sick people. Okay, complete this subject with choose correct predicate. Okay, we have to write now. The teacher, this is the subject, teach lesson. ஓகே, இதுக்கு மேட்சான ப்ரெடிகேட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். இது வந்து எழுவாய், டூவர், அண்ட் இவங்க செய்யக்கூடிய ஒர்க் வந்து என்னது, சென்டென்ஸோட எண்டிங் போர்ஷன், பயனிலை. ஓகே, வித்தவுட் அ ப்ரெடிகேட் ஈச் சென்டென்ஸ் கெனாட் ஃபுல்ஃபில். அதாவது ஒரு ப்ரெடிகேட் இல்லைன்னா அது என்னது, சென்டென்ஸ்னே வி கான் சே இட் இஸ் அ சென்டென்ஸ். சென்டென்ஸ் நம்ம சொல்ல முடியாது, பயனிலை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, த மில்க் மேன், ஓகே, brings, the milkman brings milk. Okay, the tailor stitches clothes. Okay, this is the predicate for this one. And policeman catches thieves. Okay, catches thief. Okay, and the postman delivers letters. Okay, and the musician composes music. Okay, and the doctor treats sick people. And understand here, subject always should be start with a capital letter, and predicate it should start with the small letter, because it's a second portion of the sentence. கவனிச்சிட்டிங்களா? அதுலேயே வந்து நீங்கள் சப்ஜெக்ட், அதை எழுவாய் எது பயனிலை, அதாவது இப்போது டைரெக்டாக இப்போ எழுதியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு மேட்ச் மாதிரி கொடுத்து ரேண்டமாக இருந்ததுன்னா, இப்போ இது சப்ஜெக்ட் இது ப்ரெடிகேட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டிப் என்னென்னா, சப்ஜெக்ட்ங்கிறது என்னவாக இருக்கும், ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஓகே, ப்ரெடிகேட்ங்கிறது செகண்ட் போர்ஷன். ஓகே, இதோட எண்ட் போர்ஷன். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஃபைண்ட் அவுட் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னு கேட்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் போர்ஷன் எது, ப்ரெடிகேட் எதுன்னு கேட்கலாம். இல்லாட்டி ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெடிகேட் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை நீங்கள் எழுதலாம். ஸோ த டீச்சர் டீச் லெசன், த மில்க்மேன் பிரிங்ஸ் மில்க், த டெய்லர் ஸ்டிச் clothes, the policeman catch thief, the postman delivers letters, the musician composes music, and the doctor treats sick people. So this is a concept of subject and predicate, அதாவது எழுவாய் பயனிலை.